Taste the Daily. அயோத்தி ராமர் கோவிலில் பாலராமர் பிரதிஷ்டையின் போது 8000 பிரபலங்கள் கலந்து கொண்டனர். விழாவில் பங்கேற்றவர்கள் குறித்து தற்பொழுது விரிவாக பார்க்கலாம். பாலராமர் பிரதிஷ்டையின் போது கோயிலின் கருவறைக்குள் பிரதமர் நரேந்திர மோடி இருந்தார். அவருடன் உத்தரப்பிரதேச மாநில ஆளுநர் ஆனந்திபென் பட்டேல், முதல்வர் யோகி ஆதித்யநாத், RSS தலைவர் மோகன் பகவத் ஆகியோர் இருந்தனர். பிரதமர் நரேந்திர மோடி முன்னின்று சடங்குகளை செய்த நிலையில் உத்தரப்பிரதேசத்தைச் சேர்ந்த கைலாஷ் யாதவ், கவீந்திர பிரதாப் சிங், தமிழகத்தைச் சேர்ந்த ஆடலரசன், அசாமின் ராம் குயி ஜெமி உள்ளிட்டோர் தங்கள் மரபு பாணியில் மந்திரங்களை ஓதினார்கள். தவிர நாடு முழுவதும் சுமார் 8000 சிறப்பு விருந்தினர்களுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டிருந்தது. திரைத்துறை, விளையாட்டுத்துறை, கலைத்துறை, இலக்கியத்துறை உள்ளிட்ட பல்வேறு துறைகளைச் சார்ந்தவர்களும் பல்வேறு மத குருக்களும் நிகழ்வில் பங்கேற்றனர். இதில் 506 பேர் A லிஸ்ட் எனப்படும் முதல் தர சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டிருந்தனர். இந்திய திரையுலகின் முக்கிய திரை நட்சத்திரங்களான அமிதாப் பச்சன், ரஜினிகாந்த், கங்கனா ரணாவத், அனுபம் கெர், ஷெபாலி ஷா, பவன் கல்யாண், ரந்தீப் ஹூடா, விவேக் ஓபராய், அபிஷேக் பச்சன் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். விளையாட்டு வீரர்களான சச்சின் டெண்டுல்கர், அனில் கும்ப்ளே, சாய்னா நேவால், மித்தாலி ராஜ் ஆகியோரும் கலந்து கொண்டனர். இசைக்கலைஞர்களான சோனு நிகம், சங்கர் மகாதேவன், சுதா ரகுநாதன் உள்ளிட்டோர் தங்களது இசை கச்சேரிகளை நிகழ்த்தினர். தொழிலதிபரான முகேஷ் அம்பானி அவரது குடும்பத்துடன் கலந்து கொண்டார். அதேபோல மற்ற தொழிலதிபர்களான குமார் மங்கலம் பிர்லா, சுனில் மிட்டல், சுனில் முஞ்சால் உள்ளிட்டோரும் பங்கேற்றனர். புதிய தலைமுறைக்காக அயோத்தியிலிருந்து செய்தியாளர் நிரஞ்சன் குமார். Taste the Daily.